குட் மார்னிங். வெல்கம் டு டே 17 ஆஃப் மை நவம்பர் 30 சேலஞ்ச். எனக்கு வந்து 17 நவம்பர் அண்டு மண்டே மார்னிங். நான் வந்து 2 மணிக்கு எந்திரிக்கல. நான் 2 மணிக்கு தான் தூங்கவே போனேன். லாஸ்ட் vlog பார்த்துருந்தா தெரியும். ஃபுல்லாக அசைன்மெண்ட்ஸ் அது எல்லாமே எழுதி முடித்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரண்ட் பேஜ் அரேஞ்ச் பண்ணி அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சு மொத்தமாக முடிக்க எனக்கு 2 மணி ஆச்சு. நான் 2 மணிக்கு தான் படுக்க போனேன். அண்ட் எனக்கு சரியாக தூக்கமே வரல. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours 2.5 hours தான் தூங்கியிருப்பேன். அண்ட் மார்னிங்குமே கஷ்டப்பட்டுலாம் எந்திரிக்கல. நான் எந்திரிச்சிட்டேன் கரெக்டாக. எந்திரிச்சு கிளம்பிட்டேன். அண்ட் தென் கிளம்பிட்டு நான் வந்து பஸ் ஏறிட்டு போயாச்சு. போகும்போது சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு எனக்கு எக்ஸாமுக்கு நான் ஈவினிங் வந்து நாளைக்கான எக்ஸாம் தான் படிப்பேன். ஸோ மார்னிங் போகும்போது எனக்கு அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் அதுக்கு அடுத்த நாள் இருந்துச்சு. அதாவது வெட்னஸ்டே இருந்துச்சு. ஸோ வெட்னஸ்டேக்கு கொஞ்சம் தியரி பார்க்கலான்னு பார்த்தேன். கொஞ்சம் நேரம் தான் பார்த்தேன். அந்த கொஞ்சோண்டு ஒரே ஒரு சின்ன டாபிக் மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு வந்து தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. தூக்கம் இல்லாததுனால எனக்கு மார்னிங்லேருந்தே எனக்கு தலை வலிச்சுட்டே தான் இருந்துச்சு. அதனால என்னால் அதை பெருசாக படிக்க முடியல. சரி ஓகேன்னு நான் எடுத்து வச்சுட்டேன். பஸ்ஸில் நான் தூங்கலாம் இல்லை, சும்மா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். அண்ட் தென் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் நாங்கள் லன்ச் டைம் அப்போ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ கொடை எடுத்துகிட்டு மெஸ்ஸுக்கு போயாச்சு. மெஸ்ஸில் வந்து கரண்ட்டும் ஆஃப் ஆயிருந்துச்சு கரெக்டாக நாங்கள் லஞ்சுக்கு போகும்போது. ஸோ மெஸ்ஸில் ப்ரொவைட் பண்ண சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிட்டு மறுபடியும் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வரும்போது அப்பா வந்து பைக்கில் கூப்பிட்டு வந்தார். பஸ்ஸில் இருந்து மோஸ்ட்லி நடந்து வருவேன். இன்றைக்கி வந்து அப்பா கூப்பிட்டு வந்தார். அண்ட் எனக்கு ஃபுல் டே கிளாஸில் தலைவலி தான். தலைவலி தூக்கம் இல்லாததுனாலே ஒரு மாதிரி எனக்கு ஃபுல்லாகவே அப்படியே தலைவலி இரிட்டேட்டடாகவே இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த உடனே டீ போட்டு வச்சு குடித்தேன். கொஞ்சம் தலைவலி ஓரளவுக்கு சரியாகும் அப்படி சொல்லிட்டு. அண்ட் தென் அதுக்கப்புறமா உட்காந்து ஒயிட் போர்ட் மோஸ்ட்லி எக்ஸாம் அப்போது நான் ஒயிட் போர்ட் பக்கத்தில் அப்படியே உட்காந்துருவேன். அப்படியே உட்காந்து அதில் கிறுக்கி தான் படிச்சுட்ருப்பேன். இன்றைக்கும் நான் ஒயிட் போர்ட் கிட்ட தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் நாளைக்கு எக்ஸாமுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு தலைவலி இருந்துச்சு. ஆல்ரெடி டீ குடிச்சிட்டேன். திருப்பி டீ குடிக்க வேண்டாம், ஆனால் ஏதாவது சூடாக குடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால சீரகம் தண்ணி வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீரகம் தண்ணி வச்சுட்டு அதை அப்படியே மறந்துட்டு படிச்சுட்டு இருந்தேன். அம்மா ஆஃப் பண்ணிட்டாங்க போல். அண்ட் தென் மறுபடியும் போய் அதை சூடு பண்ணி குடிச்சிட்டு அண்ட் தென் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து ரொம்ப நேரம் 12 மணி அப்படிலாம் படிக்கல. ஒரு 10-20 வரைக்கும் படித்தேன். அண்ட் தென் எனக்கு தூக்கம் இல்லாததுனால அதுக்கு மேலே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சு சீக்கிரமாக எழுந்திரிச்சு முடிஞ்ச அளவுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 போல் மூடி வச்சுட்டு போய் படுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். டே 17 டே 18 பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.